முழுவதும் உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் தோணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயின் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே. முழுவதும் உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளை முழுவதுமாக நம்ம ஏசப்பா கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் சோர்வோ போராட்டமோ இல்லை எதுவுமே நம்மளை வந்து என்ன பண்ணாது, ஹர்ட் பண்ணாது குட்டீஸ். ஏன்னா நம்மளை முழுவதுமாக நம்ம யாரோட கரங்களில் ஒப்பு கொடுத்துருக்குறோம்? ஏசப்பாவோட கரங்களில் ஒப்பு கொடுத்துருக்குறோம். அவரோட கரங்களுக்குள்ளே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம எதை குறிச்சுமே பயப்பட வேண்டாம் குட்டீஸ். ஏன்னா நமக்கு அவர் அரணும் பெலனும் கோட்டையுமா எல்லாமுமா இருக்கிறாரு குட்டீஸ். நீங்கள் திருப்பாடல் 23 பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்குரிய ஹெட்டிங்கே நல்லாயன் நானேன்னு இருக்கும், ஆயன்னு இருக்கும். ஆட்டு மந்தைகளை பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? ஆட்டு மந்தைகள் முதுன்னு போயிட்டு இருக்கும். ஆனாலும் கூட அந்த ஆட்டு மந்தைகளை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர் தான் யாருன்னா அந்த ஆடுகளை மேய்ப்பவர். அவரை தான் வந்து ஆயன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே குட்டீஸ்? நமக்கு ஒரு நல்ல ஆயனாக இருந்து நம்ம லைஃப்பில் நம்ம கரெக்டான பாதையில் நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு யார் நம்மளை கைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏசப்பா தான் நம்மளை கைட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட பார்வையில் இருந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம வந்து கூட்டமாக நம்ம ஓடிட்டுருக்கோம் இந்த உலகத்தில். நம்ம வாழ்கிற லைஃப்பை யார் கண்டுக்க போகிறாங்க, எப்படி இருந்தாலும் யார் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண போகிறாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு நல்ல ஆயனாக இருந்து நம்ம மேலே கண்ணாக இருந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு நோட் பண்ணுறது யார்? நம்ம ஏசப்பா தான் குட்டீஸ். ஸோ அவரோட பார்வையிலேருந்து நம்ம எங்கேயுமே விலகி ஓடவே முடியாது. அவர் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம லைஃப் அவருடைய கரங்களில் இருக்கும்போது நம்ம எதுக்குமே நம்ம சோர்ந்து போக மாட்டோம். இதை நிறைய பெரியவங்க கேட்டுட்டு இருக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை இப்படி தான் வளர்த்துருப்பாங்க, அப்படி தானே? ஆனால் நம்ம இவ்வளோ ஃபெய்த்தாக இருக்கிறோம். இப்போ கடவுளோட வார்த்தையை கேட்குற அளவுக்கு நமக்கு ஒரு பொறுமை இருக்குது. ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அவரோட வார்த்தைகள் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதுக்கான பொறுமை நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னா அதற்கான விதையை நம்மளுடைய பெற்றோர்களும் நமக்கு மேலே இருந்த மூத்தோர்கள் தான் நமக்கு அதை கொடுத்தாங்க, அப்படிதானே? ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதே விதையை நம்ம விதைக்கிறோமா? கடவுளோட வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கணும், அதன்படி தான் நம்மளோட செயல்பாடு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளை முழுவதுமாக நம்ம அவரோட கரங்களில் ஒப்பு கொடுக்கறதுக்கான அர்த்தம். அப்படி நம்ம முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்ம அவரோட கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாமல் என்னோட பாதையை விலக்கி நான் வந்து ஆபத்துக்குள்ளே போய் விழுகிற அளவுக்கு என்னை அவர் விட்டுற மாட்டார், என்னை நல்ல ஆயனாக இருந்து என்னை பாதுகாத்து பலப்படுத்துவார் அப்படிங்கிற உண்மையை நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோமாங்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா சங்கீதம் 147:13 படியாம், அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்மளை ரொம்பவே நம்பிக்கையோடு நம்மளிடத்துல பிள்ளைகளை ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த பிள்ளைங்களோட அவரோட வார்த்தைகளின்படி நம்ம நடத்துகிறோமா அப்படின்னா நம்மளை கேட்டு பார்த்துக்கிட்டாலே தெரியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கு எஸ் அல்லது நோ ஏதாவது ஒரு பதில் வச்சுருப்போம், அப்படி தானே? ஸோ இந்த நாள்லையும் கூட நம்மளோட பிள்ளைங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நம்மளுடைய வீடு அவரால் கட்டப்பட்டிருக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய ஆசீர்வாதத்தின் பெட்டகமாக நமக்கு கிடைச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய
வேண்டிய அந்த நம்பிக்கை, விசுவாசம்ங்கிற விதைய நம்ம கொடுக்குறோமா? அப்படி கொடுத்திருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஏசப்பான்னா யாருன்னு தெரியும். அவர் நமக்கு எப்படி நல்ல ஆயனா இருந்து நம்ம லைஃப் லாங்கா நம்மள அவர் வழிநடத்தி கூட்டு போயிட்டுருக்காருன்னு தெரியும். எதுவும் பிரச்சனை, போராட்டம்னு வந்தா, இந்த உலகப்புறமான அன்ப தேடி ஓடாம அவரிடத்துல போகணும் அப்படிங்கிறதும் நம்ம போடுற விதையில தான் இருக்குது. ஸோ இந்த வசனத்தின்படியா அவர் கொடுத்த பிள்ளைகள நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தின் மக்களா நம்ம வளர்க்கணும். ஸோ அதுக்கான பலன நமக்கு கொடுக்கும்படியா இந்த நாள்ல நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பா அவர் நம்மள பலப்படுத்துவாரு. நமக்கு அதற்கான ஞானத்தையும் கொடுப்பாரு. அதற்காக ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலயும் கூட உம்மிடத்துல கொடுக்கப்பட்ட பிள்ளைகள நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க டாடி. அவங்கள அந்த ஆசீர்வாதத்தின் மக்களா வளர்க்கறதுக்கு தேவையான ஞானத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. நாங்க உம்முடைய பிள்ளைகளா அவங்கள வளர்க்கணும். உம்முடைய சித்தத்தின்படியா வளர்ப்பதற்கு எங்களுக்கு தேவையான அந்த வழிகாட்டுதல கொடுக்கும்படியா எங்களை குடும்பமாய் உமது கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென்.